மக்களே இது 4:47 பால் மாவுலாம் வாங்கிட்டு வந்தேன். 100% வாக்குன்னு எடுத்துட்டாங்க. 2 நார்மல் தோசை, 2 முட்டை தோசை, அப்புறம் அம்மா செஞ்சு கொடுத்த பொடி அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு டம்ளர் நாட்டு சக்கரை பால் இதையும் குடிச்சிட்டு நானும் குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். இன்றைய நாள் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும்னு நான் நினச்சிட்டே தான் போனேன். அங்கே போன அப்புறம் தான் தெரியுது வச்சு செஞ்சு விட்டாங்க மக்களே. இன்றைக்கு ஃபுல் டேவும் சப்ஸ்டியூஷன் போட்டு எக்ஸாம் டியூட்டி போட்டு டேக்கே இல்லை சுத்தமாக. லஞ்ச் பிரேக் கூட எனக்கு கரெக்டான டைம் கொடுக்கல. அந்த லஞ்ச் பிரேக்கு இடையில கொஞ்ச நேரம் நானே அப்படியே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். அப்படியே அப்படி தான் போணுச்சு. 9th மாணவர்கள் நமக்காக ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். 8C பசங்களுக்கு மைக்ரோஸ்கோப் ஆனியன் செல்லை பற்றி காமிக்க வேண்டியது இருந்துச்சு. தரணி மேம் தான் ரெடி பண்ணாங்க. எனக்கு ரெடி பண்ண டைம் இல்லை, ஏன்னா ஃபுல் டே ஒர்க்காக இருந்துச்சு. அவங்களுக்கு நன்றி. இந்த லஞ்சை சாப்பிட்டு கிளாஸ் போனேன். 10th மாணவர்கள் அவங்கள பற்றி சொல்லியே ஆகணும். எங்களுக்கு நான் கிளாஸே போனதில்லை, ஆனால் நம்ம மேலே அவ்வளோ அன்பாக இருக்காங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல. அன்புக்கும் நன்றி. அதுக்கப்புறம் NUS டியூட்டி இருந்துச்சு. NUS டியூட்டி முடிச்சுட்டு வரவே 6 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கிளம்பிட்டேன். சைனெல்லாம் போட்டுட்டு கிளம்பிட்டேன். பசங்க விளாண்டுட்டு இருந்தாங்க. அதான் லாஸ்ட்டாக வெளில வந்தது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்பயும் போல தான் கன்சிஸ்டன்சி முக்கியம் மக்களே. முடிச்சுட்டு ஒரு டம்ளர் நாட்டு சக்கரை பால். வீட்டுக்கு நாளைக்கு சமைக்கல, ஏன்னா நாளைக்கு லீவ் இல்லை. அதனால் பிரியாணி ஒரு செக்லிஸ்ட் எழுதி முடிச்சிட்டேன். நடப்பல நன்மைக்கு நண்பர்களே. பாய் டாட்டா.